வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் ஆர்சி வால் டிசைனில் இந்த மெயின் கேட்டுக்கு தான் வந்து நம்ம பெயிண்டிங் பண்ண போகிறோம். அது வந்து எப்படி பண்ணுறது, அதாவது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற துருவ அழுக்கை எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா 80 நம்பர் எம்ரி பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷில் ஒரு வாட்டி கூட்டிகிட்ட பிறகு தான் வந்து நீங்கள் கலர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி கலர் அடிக்கும்போது ப்ரெஷ்ஷில் கண்டிப்பாக அடிக்காதீங்க, ஏன்னா வரி வரியாக தெரியும். நீங்கள் பாருங்கள், நம்ம ரோலரில் தான் அடிச்சிருக்கிறோம். எந்தளவுக்கு ஒர்க்கு நீட்டாக வந்திருக்குது பாருங்கள். ஒரு கோட்டு தான் அடிச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் ரீபெயிண்டிங் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு கோட்லேயே கவர் ஆகிடுச்சுன்னா விட்டுருங்க. அப்படி கவர் ஆகலைன்னா 2 கோட் அடிங்க. அப்படி ஒரு கோட் அடித்தாவே போதுமானதாக இருந்தாலும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த கோல்டு அடிச்சிருக்காங்க இல்லையா, டிசைன் ஒர்க், அந்த டிசைனுக்கெலாம் வந்து நம்ம இந்த ப்ளூக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில்வர் கொடுக்கலான்னு இருக்கோம். அவங்க வந்து டார்க் க்ரீனுக்கு கோல்டு அடிச்சிருந்தாங்க. நம்ம வந்து ஆஸ்காட் ப்ளூவுக்கு சில்வர் அடிக்கிறோம். மேக்ஸிமம் இது வந்து நம்ம மெட்டாலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு கோட் அடிக்கும் போதே தெரியும், ஆனால் ஒரு கோட் அடிக்க சொல்ல கவர் ஆகாத மாதிரி தான் தெரியும். அது ட்ரை ஆகிட்ட பிறகு கவர் ஆகிட்டுருக்கும் நண்பர்களே. அப்படி கவர் ஆகலைன்னா 2 கோட்டு கொடுங்க, பார்க்குறதுக்கு செம லுக்காக இருக்கும் நண்பர்களே. கண்டிப்பாக ஆஸ்காட் ப்ளூவுக்கும் மெட்டாலிக் சில்வருக்கும் ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் நண்பர்களே. எந்த அளவுக்கு ரிசல்ட்டு ஓவராலாக பண்ணி முடிச்சாச்சு நண்பர்களே. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒர்க்கு நீட்டாக வந்துருக்குது, கேட்டும் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.